نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم. கண்ணியமிக்கவர்களே, அந்த ரஜப் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் பயணம் சென்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை அழைத்தார். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து வெகுதூரமுள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று அங்கிருந்து அவர்கள் நபி அலைஹிஸ்ஸலாமோடு புறப்பட்டு 7 வானம் 7 ஆகாசத்தை சந்தித்தார்கள். இந்த நெய்மார்களை சந்தித்தார்கள். அல்லாஹ் எதற்கு அழைத்தான் என்று சொன்னார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக அல்லாஹ் தஆலா நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார். அருமையானவர்களே, அவனோடு பைத்துல் முகத்தஸிலிருந்து அவர்கள் புறப்பட்டார்கள். எங்கே புறப்பட்டார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஈசா அவரை கையை பிடித்து அழைத்து சென்றார்கள். 1வது வானத்திற்கு சென்ற பொழுது 1வது வானத்தை தட்டினார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அங்கே கேட்கப்பட்டது, மன் அந்த, நீங்கள் யார் என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் என்றார்கள். உங்களை அடுத்து நிற்பவர் யார்? முஹம்மத். அப்பொழுது கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான் அழைத்து வந்தீர்களா? ஆம் என்றார்கள். அந்த 1வது வானத்தின் மலக்குகள் மர்ஹபா மர்ஹபா என்று அவர்களை அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1வது வானத்துக்கு சென்ற போது அந்த வானத்துடைய கதவு திறக்கப்பட்ட போது முதல் கண்டது அபுல் பஸ்ர் நம்முடைய ஆதிநபி அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து சலாம் சொன்னார்கள். சலாம் சொல்லி முடிந்து ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஆதம் நபியுடைய சந்ததிகள் இருப்பதை கண்டார்கள். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம் திரும்பும்போது சிரிப்பார்கள், இடது பக்கம் திரும்பும்போது அழுவார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கம் திரும்பும்போது சிரிக்கிறார்கள், இடது பக்கம் திரும்பும் ஆகிறார் என்று கேட்ட பொழுது ஜிப்ரீல் சொன்னார்கள், வலது பக்கத்திலே சொர்க்கத்தை பார்த்தார்கள், இடது பக்கத்திலே நரகத்தை பார்த்தார்கள். அங்கிருந்து எல்லாம் முடிந்துவிட்டு 2வது வானத்துக்கு சென்றார்கள். 2வது வானத்திலே செல்கின்ற பொழுது கதவு தட்டப்பட்டது. அங்கேயும் கேட்கப்பட்ட, நீங்கள் யார்? நான் ஜிப்ரீல். உங்களுடன் வந்திருப்பவர் யார்? முஹம்மது என்றார்கள். அங்கே கேட்ட ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா நபி அலைஹிஸ்ஸலாம் இவர்களை சந்தித்தார்கள். அங்கிருந்து சந்தித்து அங்கேயும் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 3வதாக யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 3வது வானத்திலே அங்கேயும் வானத்துடைய கதவை கட்டப்பட்டு அங்கேயும் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அங்கேயும் கேள்விக்கு பதில் சொல்லி கதவு திறக்கப்பட்டது. 4வது வானத்தில் இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். அங்கேயும் இதே போட்டுதான், நீங்க யார் என்று கேட்கப்பட்ட போது நான் ஜிப்ரீல். உங்களை இருப்பவர் யார்? முஹம்மது என்றார்கள். அங்கேயும் மர்ஹபா மர்ஹபா என்று வரவேற்கப்பட்டார்கள். 5வது ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். அங்கேயும் இந்த நிகழ்வு நடந்தது. 6வது மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். அங்கேயும் இந்த நிகழ்வு நடந்தது. 7வது வானத்தில் இப்ராஹீம் நபி அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். இப்படி 7 நபிமாரையும் 7 வானத்தில் கண்டு சந்தித்தார்கள்.
சந்தித்த பொழுது இரண்டாவது எல்லா நபிமார்களும் நபிக்காக வரவேற்று அந்த மலக்கில் வானத்தில் இருக்கக்கூடிய மலக்கில் வரவேற்றார்கள். மர்ஹபா மர்ஹபா என்று உங்களுடைய வரவு நல்ல வரவாகட்டும் என்று வரவேற்றார்கள். அதோடு அடுத்து பைத்துல் மஹமூருக்கு சென்றார்கள். பைத்துல் மஹமூருக்கு செல்கின்ற போது அங்கே 70,000 மக்கள் செல்வார்கள். அந்த 70,000 மக்களும் திருப்பி வர மாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் 70,000 மக்கள் அந்த பள்ளிவாசலை சென்று அங்கே அவர்கள் இறை தியானத்தில் இருப்பார்கள். ஆக செல்லதாசனை 7 வாரத்திலிருந்து சிதறத்தில் முந்தகாயை தாண்டி எல்லாம் சென்று அல்லாஹ்வை சந்தித்தார்களே. பைத்துல் மஹமூர் சிதறத்தில் மந்திரங்களெல்லாம் தாண்டி சென்றார்கள். அங்கே அல்லாஹ் தஆலா கொடுத்த பரிசு என்ன? 50 வக்த் தொழுகையை அல்லாஹ் தஆலா பரிசாக கொடுத்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு. போகும்போது கலீமுல்லாஹ் மூஸா நபி அலைஹிஸ்ஸலாம் வழி அனுப்பி வைத்தார்கள். திரும்பி வரும்போது மூஸா நபி கேட்டார்கள், முஹம்மதே உங்களுக்கு அல்லாஹ் என்ன பரிசு தந்தார் என்று கேட்டபோது 50 வக்த் தொழுகையை அல்லாஹ் பரிசாக தந்தார். இதை நீங்கள் குறைத்து கேளுங்கள், உங்களுடைய உம்மத்தில் பலகீனமானவர்கள் அல்லவா என்று சொல்லி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே குறைத்து கேட்பதற்கு மூஸா நபி அனுப்பி வைக்கிறார். இப்படி 9 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைத்து கேட்டார்கள். கடைசியிலே தான் 50 வகுத்து 45 வகுப்புகள் குறைந்து 5 வகுப்பு கொடுக்கப்பட்டது. இந்த 5 வகுப்பு தான் நம்முடைய தொழுகை. சுபஹ், இஷா, லுஹர், அஸ்ர், மஹ்ரிப் 5 வகுப்பு தொழுகை 17 ரக்காத் தொழுகை.